إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم ولهن مثل الذي عليهن بالمعروف எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை அன்னவருடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்வில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறார்களோ அவைகளை முடிந்த அளவு எடுத்தும் எவைகளை விலகி நடந்து தவிர்த்து கொள்ளுமாறு ஏவி இருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பின் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா படைப்புகளையும் ஜோடிகளாக படைத்திருக்கிறான். எல்லா படைப்புகளிலும் ஆணையும் பெண்ணையும் படைத்திருக்கிறான். அதே போன்று மனிதர்களிலும் ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னொருவரின் பக்கம் தேவையுடையவர்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறான். ஒரு ஆணாக இருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பெண்ணுடைய உதவி துணை தேவைப்படுகிறது. அதே போன்று பெண்ணாக படைக்கப்பட்டவள் பெண்ணாக பிறந்தவளுக்கு ஒரு ஆணுடைய பாதுகாப்பும் துணையும் தேவைப்படுகிறது. இப்படியாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரு சாராரையும் ஒருவரிலே தேவையுடையவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறார். இன்று நம்முடைய பேச்சுக்கள் அதிகமானவர்களுடைய பேச்சுக்களை செய்யப்படுகின்ற பொழுது அது நானாக இருந்தாலும் சரி, நாட்டை ஆள்வது யார், எப்படி ஆளப்போகிறார்கள், அதை பற்றிய ஹுத்பாவாக இருக்குமோ அப்படி என்று பலரும் எண்ணத்திலே கொண்டிருப்பார்கள். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சாதகமானதாக ஆக்கி தருவானாக. இன்று நாம் பேச போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் வீட்டை ஆள்வது எப்படி என்பதை பற்றி. ஒவ்வொரு நாளும் வீடுகளை கொண்டுதான் உண்டாகிறது. குடும்பங்கள், மனிதர்கள், இவர்களை கொண்டுதான் ஒரு நாடு உருவாகிறது. எனவே ஒரு நாடு சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்றால் அதிலே உள்ள மனிதர்கள், அந்த நாட்டின் பிரஜைகள் சந்தோஷமானவர்களாகவும் சுபீட்சமுடையவர்களாகவும் இருக்க வேண்டும். எனவே இந்த வீட்டை ஆள்வது எப்படி, குடும்பத்தை நடத்துவது எப்படி, அதிலே ஆண்களுக்குரிய கடமைகள் எவைகள், பெண்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஆண்களின் உரிமைகள் என்ன, பெண்களின் உரிமைகள் என்ன என்பது பற்றி இப்படியான சில விடயங்களை அதிலே இஸ்லாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை பற்றி இன்றைய ஹுத்பாவிலே பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், பெண்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு கூறுகிறார். பெண்களுடைய விடயத்திலே வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், பெண்களுக்கு சில உரிமைகள் இருக்கிறது, அவர்களுக்கு சில கடமைகள் எப்படி கடமையாகிறதோ அவர்களுக்கு அதே போன்று உரிமைகளும் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அதாவது ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, பெண்கள் ஆண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது என்பது இதனுடைய விளக்கமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆணுக்கும் அவனுடைய குடும்பத்தின் பால், அவனுடைய மனைவியின் பால், அவனுடைய பிள்ளைகளுக்காக அவன் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது.
அதிலே முக்கியமானதாக அமைவது, ஒருவன் திருமணம் முடித்து அவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறாள் என்று சொன்னால் அவளுக்கு அவன் செலவழிக்க வேண்டும். இதுதான் மார்க்கத்திலே ஒரு குடும்ப வாழ்விலே அது சரியாக அமைவதற்கு முதல் விடயமாக இருப்பது, இவன் அவளுக்கு செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். காரணம் என்ன? அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய சொத்துக்களில் இருந்து அவர்கள் செலவழிப்பதன் காரணத்தினால் அவர்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். முதலாவது விடயம் அவர்களுக்காக செலவழிக்க வேண்டும். இரண்டாவது விடயம் அவர்களுக்கு உடைகள் நாம் சமர்ப்பிக்க வேண்டும், அவர்களுக்கு உடைகளை நாம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது விடயம். மூன்றாவது அவர்களை நளினமான முறையிலே நடத்த வேண்டும். அத்தாமுல் பில் மாரூஃப், நல்ல முறையிலே அவர்களை பராமரிக்க வேண்டும், நடத்த வேண்டும். அவர்களுக்கு நோவினை செய்யக்கூடாது, சரியான முறையிலே குடும்பம் நடத்த வேண்டும். இவைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், மா ஹக்கு மிராதி ரஜுலி அலைஹி, ஒரு மனிதன், ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்கிறார். நபி அவர்கள் கூறுகிறார்கள், அன்துதிஅமஹா இதா தஅந்த, நீ சாப்பிட்டால் அவளுக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டும். அதாவது நீங்க சாப்பிட்டா தான் கொடுக்கணும் என்று கட்டாயம் இல்லை, நீங்க சாப்பிடுவது போன்று அவர்களுக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஹோட்டலிலே போய் கட்டிவிட்டு வந்து அவர்களை பசியிலே போடக்கூடாது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். எனவே நீங்கள் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். நீ உடை அணிந்தால், நீ ஆடை அணிந்தால் அவர்களுக்கும் ஆடை அணிவிக்க வேண்டும். அதாவது வருடத்துக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும். உதாரணமாக நடுத்தரமான குடும்பங்களிலே 2 ஆடைகள் பெருநாளை, 2 பெருநாளைக்கும் 2 ஆடைகள் வாங்குவதாக இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் அந்த கடமையை செய்தாக வேண்டும். வலா தத்ரிபில் வஜ்ஹ, முகத்துக்கு எப்பொழுதுமே அடிக்கக்கூடாது, முகத்திலே நீ ஒருபோதும் பெண்ணை அடிக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முகத்திலே அடிக்கக்கூடாது என்று சொல்வது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே இந்த தடையை விதித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், முகம் கண்ணியத்துக்குரிய இடம், பெண்ணின் அழகு அடங்கி இருக்கக்கூடிய இடம். முகத்துக்கு அடிப்பது என்பது அவர்களை அலங்கோலப்படுத்துவது, அவர்களை இழிவுபடுத்துவது என்பதன் அர்த்தத்தை கொடுக்கும் என்பதனால் இஸ்லாம் அதை தடை செய்திருக்கிறது. எனவே முகத்திலே அடிப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். வலா தஹ்ஜுரு இல்லா ஃபில் ஃபிராஷ், அவளை ஒதுக்குவதாக இருந்தால், அவளை துண்டித்து நடப்பதாக இருந்தால் படுக்கையிலே மாத்திரம்தான் உனக்கு ஒதுங்கி இருக்க முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பேசாமல் இருப்பது, கோபித்துக் கொண்டிருப்பது, அவளை ஒதுக்கி நடப்பது, அவர்களோடு சாப்பிடாமல் இருப்பது, அவர்களோடு அதாவது பேசாமல் கதைக்காமல் ஒதுக்கி வைப்பது என்பது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாகும். அவர்களை நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களா, அவர்களோடு தங்குவதை மாத்திரம்தான் நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். எனவே நம்முடைய இந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது நம்முடைய அதிகமான சகோதரர்கள், அதாவது நம்முடைய சமுதாயத்திலே பெண்களை அவமதிக்கின்ற ஒரு நிலைமை, பெண்களை கணக்கில் எடுக்காத ஒரு நிலைமை, எனக்கு சேவை செய்ய வந்தவர் தானே என்று நினைக்கின்ற ஒரு நிலைமை நம்முடைய சமுதாயத்திலே குடிக்கொண்டிருக்கிறது. சின்ன விடயங்களுக்கும் பெரிய விடயங்களுக்கும் கண்டது கடிதற்கெல்லாம் பெண்ணை கோபித்துக் கொள்கின்ற அல்லது பெண்ணை அடித்து துன்புறுத்துகின்ற ஒரு கலாச்சாரம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெண்ணை அடிக்க கூடாது, அது முகத்திலே அடிப்பது மிகவுமே ஒரு தடுக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதே போன்று பெண்களுக்கு பேசுவது, அவர்களோடு பேசுகின்ற பொழுது கண்ணியம் குறைந்த முறையிலே பேசுவது என்பதும் அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்பதை ஆண்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வா, போ, நில்லு, தின்னு, குடி என்று இப்படியாக ஒற்றைப்படையான வார்த்தைகளை அவர்களுக்கு பிரயோகிக்கிற பொழுது தனிமையிலே இருக்கின்ற நேரத்திலே கொஞ்சுவதற்காக அல்லது அன்புக்காக பாவிப்பது வேறு விடயம். ஆனால் சமூகத்திற்கு மத்தியிலே, ஒரு கூட்டத்திற்கு மத்தியிலே எல்லோரும் இருக்கும் பொழுது நீ
இங்க வா, அங்க போ, இப்படி என்று பெண்களை அவமானமாக பேசுவது அல்லது நம்முடைய அடிமைகளை போன்று நடத்துவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், குல் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யகூலுல்லதி ஹிய அஹ்ஸன், நல்லவைகளை மட்டும் அவர்கள் சொல்லட்டும், நல்லவைகளை மட்டும் அவர்கள் பேசட்டும். ஏன் தெரியுமா? இன்ன ஷைத்தான யன்ஸஉ பைனஹும் இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவம் முபீனா. ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துகிறான், குரோதங்களை ஏற்படுத்துகிறான் இந்த பேச்சின் மூலமாக. எனவே ஷைத்தான் மனிதர்களுக்கு மிகவும் கொடிய விரோதியாக இருக்கிறான். எனவே நல்லதையே நீங்கள் பேசுங்கள். அது மனைவியோடு இருந்தாலும் சரி, பிள்ளைகளோடு இருந்தாலும் சரி, சின்னஞ்சிறார்களாக இருந்தாலும் சரி, சமூகத்திலே மற்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாரோடு பேசுவதானாலும் சிறந்த நல்ல முறையிலே கண்ணியத்தை கொடுத்து அதை வாங்கி திரும்ப பெறுகின்ற பழக்கத்தை நம்முடைய சமூகத்திலே நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதிலும் முக்கியமாக நம்முடைய மனைவிமாரோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் கண்ணியமான முறையிலே நாம் பேச பழகிக் கொள்ள வேண்டும். நாம் அவர்களோடு எவ்வாறு பேசுகிறோமோ, நம் குழந்தைகளோடு நாம் எவ்வாறு பேசுகிறோமோ, அதையே தான் அவர்கள் வெளியே போய் மற்றவர்களோடு பேச போகிறார்கள் என்பதை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்ப விடயத்திலே நிறையவே வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களோடு நடந்து கொள்கின்ற முறையை சொல்லுகின்ற பொழுது வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களை நல்ல முறையிலே நடத்துங்கள், அவர்களோடு நல்ல முறையிலே நீங்கள் பழகுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்திலே சொல்லுகின்ற பொழுது இதா தல்லக்தும் நிஸாஅ ஃபபலக்னா அஜலஹுன்ன ஃபஅம்சிகூஹுன்ன பிமஅரூஃபின் அவ் ஸர்ரிஹூஹுன்ன பிமஅரூஃப். நீங்கள் பிரச்சனை வருகிறது, உங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வருகிறது, தலாக்கை சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய இத்தா காலம் முடிகின்ற பொழுது நீங்கள் ஒழுங்கான முறையிலே, நல்ல முறையிலே, கண்ணியமான முறையிலே அவர்களை நடத்துவீர்களாக இருந்தால் அவர்களை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நல்ல முறையிலே அவர்களுடைய வாழ்க்கையை தேடிக்கொள்வதற்காக வேண்டி அவர்களை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். பின்பு சொல்லுகிறான், வலா தம்சிகூஹுன்ன திராரன் லிதஅதது, நீங்கள் அத்துமீறுவதற்காக வேண்டி, அவர்களை கொடுமைப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை துன்பப்படுத்துவதற்காக வேண்டி, அநியாயம் செய்வதற்கு அவர்களை நீங்கள் உங்களோடு வைத்துக் கொள்ளாதீர்கள். வமன் யஃஅல் ذلك, யார் இப்படி செய்கிறாரோ ஃபக்கது ஸலம நஃப்ஸா, அவர் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறார், தனக்கே அநியாயம் செய்து கொள்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இதை லேசாக நினைத்து விடாதீர்கள். வலா தத்தஹிது ஆயாத்தில்லாஹி ஹுஸ்வா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை கேலி கூத்தாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே நீங்கள் அவர்களை வெறுத்து ஒதுக்குவதாக இருந்தால் நல்ல முறையிலே ஒதுக்கிவிட வேண்டும். நீங்கள் வெறுக்கிறீர்கள், உங்களுக்கு வைத்துக் கொள்வதற்கு விருப்பமில்லை, ஆனால் இவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும், இவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்களை துன்புறுத்துவதற்காக வேண்டி, அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்காக வேண்டி, நோவினைகள் செய்வதற்காக வேண்டி வைத்துக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நீங்களே உங்களுக்கு அநியாயத்தை செய்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டுகிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற இந்த வசனங்களிலே அவன் இந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய முறைகளை நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே அவைகளை நாம் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிகளோடு ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு முஸ்லிமும் எவ்வாறு தன்னுடைய குடும்பத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பல ஹதீஸ்களிலே நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதிலே முக்கியமானதாக நற்பண்புகளோடு, நல்ல குணங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தந்தார்கள். ஒரு நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகன், மூமின்கள பூரணமான ஈமான் உடையவர் யார் என்று சொன்னால் நல்ல குணம் உடையவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து சொன்னார்கள், வ கைருக்கும் கைருக்கும் லினிசாஇஹி, உங்கள சிறந்தவர் யார் தெரியுமா? தன்னுடைய மனைவிமாருக்கு யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எனவே ஒரு மனைவிக்கு தெரியும் தன்னுடைய கணவன் நல்லவரா கெட்டவரா, நல்ல குணமுடையவரா அல்லது
துர்க்குணமுடையவரா என்பது ஒவ்வொரு மனைவிக்கும் தன்னுடைய கணவனை பற்றி தெரியும். அவர்களுடைய அந்தரங்கங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு படைப்பு இருக்குமாக இருந்தால் அது மனைவியாகத்தான் இருப்பார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவரே தன்னுடைய மனைவிக்கு யாரு சிறந்தவரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்காக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்ற ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நீங்கள் பெண்களை வெறுத்து ஒதுக்கி விடாதீர்கள், பெண்களை நீங்கள் வெறுக்காதீர்கள், ஒரு மூமினான பெண்ணை நீங்கள் வெறுக்காதீர்கள், வெறுக்க ஒதுக்கி விடாதீர்கள். காரணம், உங்களுக்கு அவரிலே பிடிக்காத ஒரு குணம் இருக்குமாக இருந்தால் பிடிக்கின்ற குணங்கள் பல இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எனவே எந்த ஒரு மனிதனும், உலகத்திலே எந்த ஒரு படைப்பும் குறைகள் அற்ற நிறைவான படைப்பாக இல்லை. எல்லோரிடத்திலும் குறைகள் இருக்கிறது. நான் படைப்பு ரீதியாக சொல்லவில்லை, குணங்களிலே, பழகுகின்ற முறையிலே, இப்படியாக எல்லோரிடத்திலும் குறைகள் இருக்கிறது. ஆண்மகனாகிய என்னிடத்திலும் குறைகள் இருக்கிறது, பெண்களாகிய அவர்களிடத்திலும் குறைகள் இருக்கிறது. எனவே குறைகள் இல்லாத ஒரு மனைவியை நீங்கள் தேர்ந்தெடுக்க நினைத்தால் அது முடியாத காரணம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களிலே நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு குணத்தை கண்டால் அது இருந்தால் அதை விட நல்ல குணங்கள் நிறைய அவர்களிடத்திலே இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஆண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்திலே தவறுகளை சகித்துக் கொள்ளக்கூடிய பண்பு, துன்பங்களை கஷ்டங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய பண்பு, மாறு செய்கின்ற பொழுது அதை சகித்து நேரான வழியிலே செலுத்தக்கூடிய பண்பு ஆணிடத்திலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆணும், எந்த ஒரு ஆணும் தன்னுடைய மனைவி 100க்கு 100 சரியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்ள முடியாது. அப்படி யாராலும் இருக்கவும் முடியாது. எனவே ஒவ்வொருவரும் நடக்குகின்ற பட்சத்திலே மனைவியிடத்திலிருந்து தவறுகள், பிள்ளைகளிடத்திலிருந்து தவறுகள் நடக்கின்ற பட்சத்திலே அதை சுமக்கின்ற, அதை பொறுக்கின்ற ஒரு குணம் ஆண் மகனிடத்திலே வர வேண்டும். காரணம், ஆண் என்பவன் உடல் ரீதியாகவும் பலமானவனாக இருக்கிறான், மன ரீதியாகவும் மன வலிமை உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது சுமக்கின்ற தன்மை அதிகமாக இருக்கிறது. ஆனால் பெண்களை பார்த்துக் கொண்டால், பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அப்பாவிகள், உடலும் வலிமை கிடையாது, மனத்திலும் வலிமை கிடையாது, எல்லா விதத்திலும் பலவீனவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்கு ஏங்குபவர்களாகவே பெண்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் வெறுத்து ஒதுக்கிவிட்டால் அவர்கள் எங்கே செல்வார்கள் என்கின்ற எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டு தவறுகளும் குறைகளும் நடக்கின்ற பட்சத்திலே அவைகளை பொறுத்து அவைகளுக்கு சரியான தீர்வுகளை காணக்கூடிய ஒரு சமுதாயமாக, ஒரு ஆண் மகனாக நாம் மாற வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவரே உங்களுடைய குடும்பத்துக்கு சிறந்தவரே. வ அன ஹைருக்கும் லிஅஹ்லி, நான் இருக்கிறேனே உங்கள் எல்லோரையும் விட என்னுடைய குடும்பத்துக்கு நான் சிறந்தவனாக இருக்கிறேன். உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவு சிறந்தவரோ அதை விட அதிகமாக என்னுடைய குடும்பத்திற்கு நான் சிறந்தவனாக நல்லவனாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு ஹதீஸிலே, இந்த உம்மத்தின் நபி, அந்த நேரத்திலே கவர்னர், அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கே தலைவராக அரசராக இருந்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, மாதா கான யஃஅலு ஃபீ பைத்தி, நபி அவர்கள் தன்னுடைய வீட்டிலே என்ன செய்வார்கள், வீட்டிலே இருக்கின்ற பொழுது என்ன செய்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், கான ஃபீ ஹாஜதி அஹ்லிஹி, தன்னுடைய மனைவியரோடு மனைவியருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மனைவிகளுடைய தேவையை, தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி
பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக, அவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களை போன்றா இந்த உம்மத்தின் தலைவர், நம்முடைய வழிகாட்டி, அல்லாஹ்வுடைய தூதர், அன்றைய அரசாங்கத்தின் கவர்னர், அரசர் தன்னுடைய மனைவிகளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். நாம் எப்போதாவது செய்திருக்கிறோமா? ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமையிலே பெண்கள், அதாவது லீவு தினங்களிலே பெண்கள் ஆசைப்படுவார்களாம், தங்களுடைய கணவன்மார் சமைத்து தர வேண்டும், துணிகளை துவைத்து தர வேண்டும் என்று ஆசைப்படுவார்களாம் என்ற ஒரு கவிதையை படித்த ஞாபகம் எனக்கு வருகிறது. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் அந்த ஆசை இருக்கிறது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஏதாவது வேலை வீட்டிலே செய்து கொடுத்திருக்கிறோமா? நாம் உண்ட ஒரு பிளேட்டை ஒரு நாளிலே கழுவி இருக்கிறோமா? அவர்களுக்கு உறங்கிக் கொண்டிருக்கிற நிலைமையிலே அல்லது அவர்கள் அசதியாக இருக்கின்ற நிலைமையிலே ஒரு தண்ணி, ஒரு டீயை ஊற்றி கொடுத்திருக்கிறோமா? அவர்கள் எங்காவது வேலைக்கு போய் வருகின்ற நிலைமையிலே அல்லது குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி கஷ்டப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே அவர்களுடைய வியர்வையை துடைத்து ஒரு முத்தத்தை கொடுத்த அன்பை நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். கடமை என்பது அவர்களுக்கு மாத்திரம் இல்லை. நம்முடைய பெண்கள், நம்முடைய மனைவிமார்கள், அதிலும் இந்திய இலங்கை நாட்டிலே இருக்கின்ற பெண்கள் மிகவுமே கொடை வள்ளல்கள் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு வேலை செய்து தருவது அவர்களுக்கு கடமை கிடையாது. நமக்கு உணவை சமைத்து தருவதோ, நம்முடைய உடைகளை கழுவி தருவதோ அவர்களுடைய கடமை கிடையாது. ஆனால் அவர்கள் விரும்பி அதை ஏற்று செய்கிறார்கள். என்னுடைய கடமை என்று உணர்ந்து அதை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு அன்பாக இருக்க வேண்டும் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். எனவே ஒரு கணவன் ஒரு மனைவியுடைய கடமையை நான் பின்பு சொல்லுகிறேன். ஆனால் இந்த நேரத்திலே ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அவனுக்கு எப்போதாவது ஒரு நாள் தன்னுடைய கையால் சமைத்து கொடுத்திருப்பானா? யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனைவிக்கும் ஆசை இருக்கும், என்னுடைய கணவனின் கையால் நான் ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டும், எந்த நாளும் நானே சமைக்கிறேன், அவர் ஒரு நாளைக்கு சமைத்து தர வேண்டுமே என்ற ஆசை ஒவ்வொரு மனைவிக்கும் இருக்கிறது. அதை எப்போதாவது நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? தன்னுடைய மனைவியுடைய ஆசையை எப்போதாவது கேட்டு அறிந்திருக்குமா? உங்களுக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், எதை வாங்கி தர வேண்டும், நான் என்ன செய்தால் உங்களுக்கு பிடிக்கும் என்று எப்போதாவது கேட்டு இருக்கிறோமா? ஆனால் நாம் அவர்கள் மனைவி, தங்களுடைய மனைவி நம்மோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதே கராராக இருக்கிறோம். நீங்கள் இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், நீங்கள் இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், நீங்கள் இப்படி சமைத்தால் தான் எனக்கு பிடிக்கும். சரி, அவருக்கு பிடிக்கின்ற விடயம் அதை பற்றி யோசித்திருக்கிறோமா? ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. குடும்பம் என்பது சரி பாதி, அவர்கள் பாதி, நீங்கள் பாதி, இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து நடந்தாலே அந்த குடும்பம் சரியானதாக நேரானதாக அமையும் என்பதை நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் உங்களுடைய மனைவி உங்களிடத்திலே எவ்வளவு அழகாக சுத்தமாக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதே போன்று உங்களுடைய மனைவிமாரும் நீங்கள் சுத்தமாகவும் அழகாகவும் வாசனையாகவும் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள் என்று சொன்னார்கள். ஒரு மனைவி அவரிடத்திலே நாங்கள் நெருங்குகின்ற பொழுது அவர்கள் சுத்தமானவராக, நல்ல மனம் வீசக்கூடியவர்களாக, ஒரு நீட்டான முறையில் இருக்க வேண்டும் என்று ஆண்கள் விரும்புகிறார்கள். அதே போன்று பெண்களும் அதையே ஆண்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடுகின்ற பொழுது அல்லது வீட்டுக்கு வந்தவுடன் வேலையிலே நாம் வேர்வைகளை சிந்தி இருப்போம், ஒரு நாட்டமுடைய ஒரு உடம்போடு நாம் வீட்டுக்கு வருவோம். உடைகளை மாற்றி நாம் அதை கழுவி, நம்முடைய உடம்பை கழுவி சுத்தமானவர்களாக அந்த வீட்டிலே இருப்பதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அதையே பெண்கள் விரும்புகிறார்கள் என்பதையும் நம்முடைய உள்ளத்திலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழியை காட்டி இருக்கிறார்கள். அது முக்கியமான ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தௌஸு பின்-நிசாஇ கைரன், பெண்களை நல்ல முறையில் நடத்துங்கள், பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னல் மர்அத குலிகத் மின் தில்இன், ஏனென்றால் ஒரு பெண்
ஒரு விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். பெண் என்பவள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். ஒரு எலும்பிலே, அதாவது விலா எலும்பிலே அதனுடைய தொங்கல், அதாவது ஆரம்ப பகுதி வளைந்ததாகத்தான் இருக்கும். அதை நீ நேராக சென்றால் உடைத்து விடுவாய். அதை விட்டுவிட்டால் அதிலே வளைவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். எனவே பெண்களை நல்ல முறையில் நடத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு பெண்களுடைய குணத்தை விளங்கப்படுத்துகிறார்கள், பெண்களுடைய குணங்களை விளங்கப்படுத்துகிறார்கள். அவர்களோடு எப்பொழுதும் அவர்கள் பலவீனமானவர்களாக இருப்பார்கள், வளைந்த நிலையிலேயே இருப்பார்கள். அதை நேராக சென்றீர்களானால் 100க்கு 100 கரெக்டா இருக்க வேண்டும் என்று விரும்பினீர்களானால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை முடிந்துவிடும், நீங்கள் அந்த முள்ளை உடைத்து விடுவீர்கள். அதை அப்படியே விட்டால் வளைந்து கொண்டே இருக்கும். எனவே நல்ல முறையிலே நசீஹத்தோடு உங்களுடைய குடும்பங்களை நடத்தி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இப்படியாக ஒரு ஆண் தன்னுடைய மனைவிகளோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கிறது. அதே போன்று ஒரு பெண்ணுடைய கடமைகள், ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ன என்பதை இந்த பின்வரக்கூடிய ஹதீஸ்களிலே பார்க்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா மாத்த ஸௌஜு, ஒரு பெண்ணை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், இதா மாத்த ஸௌஜு வஹுவ ராதின் அன் இம்ராதிஹி தஹலத் அல் ஜன்னah. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பொருந்திக் கொண்ட நிலைமையிலே மரணித்து விடுகிறான். ஒரு கணவன் இருக்கிறான், தன்னுடைய மனைவியை பொருந்திக் கொண்ட நிலைமையிலே இவர் ஒரு நல்ல மனைவி, எனக்கு அன்பான மனைவி, நான் சொல்வதை கேட்கின்ற மனைவி, நான் எனக்கு தேவையான முறையிலே நடந்து கொள்கின்ற மனைவி என்ற திருப்தியோடு பொருந்திக் கொண்ட நிலைமையிலே ஒரு ஆண் மரணிக்கிறான் என்று சொன்னால் அந்த பெண் சுவர்க்கம் நுழைத்து விடுகிறாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் தன்னுடைய 5 நேர தொழுகையையும் தொழுது, வஸாமத் ஷஹரஹா, ரமதான் மாதத்திலே நோன்பு பிடித்து, வஹஃபிதத் ஃபர்ஜஹா, அவருடைய அஃபத்தை பாதுகாத்து, மர்மஸ்தானத்தை பாதுகாத்து, வதாஅத் பாலஹா, தன்னுடைய கணவனுக்கு வழிபட்டு நடக்கிறார் என்று சொன்னால் அவளுக்கு சொல்லப்படும் உதுகுலில் ஜன்னத மின் ஐயி அப்வாபில் ஜன்னதி ஷித்தி, உனக்கு விருப்பமான சுவர்க்கத்தின் வழியின் மூலம் நீ சுவர்க்கத்திலே நுழைந்து விடு என்று சொல்லப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கஷ்டமான வேலை கிடையாது. 5 நேரமும் தொழுவ வேண்டும், ரமதான் மாதத்திலே நோன்பு பிடிக்க வேண்டும், கண்ணியத்தோடு பத்தினித்தனமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், அதே போன்று தன்னுடைய கணவனுக்கு வழிபட வேண்டும். இந்த விடயங்கள் அடங்கிவிட்டால் அவர் விரும்பிய வாயிலின் மூலம் சுவர்க்கத்திலே நுழைய முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அதே நேரத்திலே பெண்கள் ஆண்களுக்கு மாறு செய்வது, அதாவது தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்வது, அவர்கள் சொல்லுவதை கேட்காமல் இருப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் ஒரு தண்டனையை சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்ணும் பயந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் இந்த ஹதீஸை தன்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து வைத்திருக்க வேண்டும், உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தஅர் ரஜுல் இம்ராஅத்தஹு லில் ஃபிராஷி, ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை அழைக்கின்ற நேரத்திலே பலம் துஜிபுஹு, படுக்கைக்கு அழைக்கின்ற நேரத்திலே வலம் துஜிபுஹு, அவர் விடையளிக்கவில்லை என்று சொன்னால் ஃபபாத சாஹிதன் அலைஹா, இந்த ஆண், இந்த கணவன் இரவு முழுவதும், அதாவது இரவு உறங்குகின்ற பொழுது அவளை வெறுத்தவனாக, அவளை கடித்து கொண்டவனாக, அவளை அதாவது வெறுத்தவனாக உறங்கினான் என்று சொன்னால் லஅனத்ஹல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, அவள் காலை பொழுதை அடையும் வரைக்கும் மலக்குமார்கள் அவளை லானத் செய்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸை ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.
உங்களுடைய கஷ்டங்கள், அதே போன்று ஆண்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அவர்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், அவர்களுடைய நிலைமைகளை விளங்கி நடந்து கொள்கின்ற ஒரு பொறுப்பு ஆண்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் ஒரு ஆண் அழைக்கின்ற நேரத்திலே பெண் முடியாது என்று சொல்லி ஒதுங்கி விட்டாள் என்று சொன்னால், அதை நினைத்து அந்த ஆண்மகன் உள்ளத்தால் வருந்தி, உள்ளத்தால் கோபம் கொண்டு அந்த இரவை கழிக்கின்ற நேரத்திலே ஒரு பெண் அல்லாஹ்வுடைய மலக்குகளின் லானத்துக்கு உள்ளாகிறாள் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையே சொல்லுகின்ற பொழுது உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள். லவ் குன்து அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா லிஅஸமி ஹக்கிஹி அலைஹா. ஏதாவது ஒரு படைப்பினம், ஏதாவது ஒரு படைப்பினத்திற்கு இன்னொரு படைப்பினத்திற்கு சுஜூது செய்யுமாறு ஏவுவேன் என்று இருந்தால், இன்னொரு படைப்பு யாராவது ஒருவருக்கு இன்னொருவருக்கு சுஜூது செய்யுமாறு ஏவுவேன் என்றிருந்தால், ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனை சுஜூது செய்யுமாறு, கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு நான் சொல்லி இருப்பேன். ஏன் தெரியுமா? அவ்வளவு பெரிய கடமைகள் அவளுக்கு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த அளவுக்கு ஒரு கணவன் பெண்ணுக்கு கண்ணியமானவர். அதை ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், உங்கள ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள், வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஐயதி, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்புதாரர்களை பற்றி, பொறுப்புகளை பற்றி கேட்கப்படுவீர்கள். வல் இமாமு ராயின், ஒரு இமாம் அவர் பொறுப்புதாரி, மஸ்ஊலுன் அன் ரஐயதி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் கேட்கப்படுவார். வல் ரஜுலு ராயின் ஃபீ அஹ்லிஹி, ஒரு மனிதன், ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்திலே பொறுப்புடையவனாக இருக்கிறான், அந்த பொறுப்பை பற்றி அவன் கேட்கப்படுவான். வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைதி ஜௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே பொறுப்புதாரராக இருக்கிறாள், பொறுப்பாளியாக இருக்கிறாள். வ மஸ்ஊலுன் அன் ரஐயத்திஹா, அவளும் தன்னுடைய பொறுப்பை பற்றி கேட்கப்படுவாள். அல் காதிமு ராயின் வ மஸ்ஊலுன் ஃபீ மாலி சய்யிதிஹி வ மஸ்ஊலுன் அன் ரஐயத்திஹி, அதே போன்று ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானரின் சொத்துக்களிலே பொறுப்புள்ளவனாக இருக்கிறான், அவனும் அந்த பொறுப்பை பற்றி கேட்கப்படுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு பெண் தன்னுடைய அந்த கணவனுடைய வீட்டிலே பொறுப்பாளியாக இருக்கிறாள், அந்த பிள்ளைகளை பற்றிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. கணவனை சரியான முறையிலே, சரியான வழியிலே செலுத்துகின்ற பொறுப்பு, அவர்களுடைய ராகத்துக்குரிய வேலைகளை வீட்டிலே செய்கின்ற பொறுப்பு ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. அதை பற்றி அவள் கியாமத் நாளையிலே கேட்கப்படுவாள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு ஆண்களும் ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டினார்கள். خير مال المرء المسلم المرأة الصالحة, ஒரு ஆணுடைய, ஒரு முஸ்லிமான ஆணுடைய பெரிய சொத்து என்றால் சாலிஹான மனைவி. இந்த உலகத்துடைய எல்லா சொத்துக்களையும் விட அவனுக்கு மிகவும் பெருமதியானதாக கொண்டிருக்கும் என்று சொன்னால் அது சாலிஹான மனைவி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன் நவர இலைஹா அஸர்ரத்துஹு, அவளை பார்க்கின்ற பொழுது, அந்த கணவன் அவளை பார்க்கின்ற பொழுது இவனுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. வ இன் அமரஹா அதாத்துஹு, அவளுக்கு இவன் ஏதாவது சொன்னால் உடனே வழிபட்டு விடுவாள். وَإِنْ غَابَ عَنْهَا حَفِظَتْهُ فِي نَفْسِهَا وَمَالِهِ, அவளை விட்டும் இவர் வேற எங்காவது சென்று விட்டால் அல்லது பயணங்கள் சென்று விட்டால் அவளிடத்திலே இல்லாத நேரத்திலே அந்த பெண் தன்னையும் இவருடைய சொத்தையும் பாதுகாத்து வைப்பாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியான மனைவி இருக்கிறாளே, உலகத்திலே எல்லா வஸ்துக்களையும் விட, எல்லாவற்றையும் விட சிறந்த ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒவ்வொரு மனைவியும் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும், நான் இப்படியான ஒரு மனைவியாக இருக்கிறேனா, நான் உலகத்திலேயே சிறந்த, தன்னுடைய கணவனுக்கு சிறந்த ஒரு சொத்தாக நான் இருக்கிறேனா என்று ஒவ்வொரு மனைவியும் தங்களுடைய உள்ளத்திலே கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சிறந்த முறையிலே குடும்பத்தை நடத்துவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أهل الكتاب قد جاءكم رسولنا يبين لكم كثيرا مما كنتم تخفون من الكتاب ويعفو عن كثير قد جاءكم من الله نور وكتاب مبين يهدي به الله من اتبع رضوانه سبل السلام ويخرجهم من الظلمات إلى النور أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எனவே குடும்பம் என்று வருகின்ற பொழுது சண்டைகள் சச்சரவுகள் அதே போன்று நாம் எல்லோரும் கேள்விப்படுகின்ற ஒவ்வொரு வீட்டிலும் குறையாமல் தப்பாமல் இருக்கின்ற சில விடயங்கள் இருக்கிறது. அவைகளிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதிலே முதலாக ஒரு நல்ல மனைவிக்கு அடையாளம் தன்னுடைய தந்தையின் பெற்றோர்களையும் தன் பெற்றோர்களை போன்றே நடத்துவது. ஒரு கணவனின் தன்னுடைய கணவனின் பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் இவர்களை அவர்களுடைய சொந்த பெற்றோராக நினைத்து நடத்துவது ஒவ்வொரு நல்ல மனைவிக்கும் உடைய அடையாளமாக இருக்கிறது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் இடையிலே சண்டையை மூட்டி விடுவதற்கு எத்தனிப்பாளாக இருந்தால், அவர்களுக்கு பிரச்சனையை வளர்ப்பதற்கு நினைப்பாளாக இருந்தால் அவள் ஒரு கெட்ட மனைவி என்பதை ஒவ்வொரு பெண்ணும் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனின் பெற்றோர்களை, மாமியாரை, மாமனாரை தன்னுடைய அம்மாவாக, தன்னுடைய அப்பாவாக, தன்னுடைய சொந்த தாயாக, தந்தையாக நினைத்து அவர்களோடு பழகிக் கொள்ள வேண்டும். இது அவர்களுடைய கடமைகளில் ஒன்று. உங்களுக்கு செலவழிப்பது உங்களுடைய கணவன்மார்கள், உங்களை சரியான முறையில் நடத்துவது, உங்களுக்கு உதவி செய்வது, உங்களோடு சந்தோஷமாக இருக்க போவது உங்களுடைய கணவன்மார்கள். அந்த கணவன்மாரை உங்களுக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு தந்தது அவர்களுடைய தந்தையும் தாயும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இவ்வளவு காலம் 20 வருடங்கள் 25 வருடங்கள் பொத்தி வளர்த்து ஒரு நல்ல ஆண் மகனாக, ஒரு சிறந்த கணவனாக உங்களுக்கு அந்த பிள்ளையை கொண்டு வந்து தந்திருக்கிறார்களே, அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டாமா? அவர்களோடு அன்பாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாமா என்பதை உங்களுடைய உள்ளத்திலே கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று மாமியார்களும் மாமனார்களும் கணவனுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை போன்றே தன்னுடைய பிள்ளையின் மனைவியை நினைத்துக் கொள்ள வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சண்டையை மூட்டி விடுவது, தன்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் இடையிலே சண்டையை மூட்டி விடுவதை அவர்கள் செய்வார்களாக இருந்தால் அவர்கள் உண்மையிலேயே அந்த பிள்ளையை விரும்பவில்லை, உண்மையான அன்பை அவர்கள் செலுத்தவில்லை என்பதாக அர்த்தம் ஏற்பட்டுவிடும். நீங்களே பார்த்து முடித்து வைத்தீர்கள், நீங்களே பார்த்து திருமணத்தை நடத்தி வைத்தீர்கள், பின்பு ஏன் அவர்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துகிறீர்கள் என்பதை ஒவ்வொரு மாமனாரும் மாமியாரும் அவர்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல மனைவி எப்பொழுதும் பிரிந்திருக்கின்ற குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்கு முயற்சி செய்வாள். குடும்பங்கள் அண்ணன் தம்பிமார்களிலே சண்டையா, தன்னுடைய குடும்பங்களிடத்திலே பிரிவுகள் ஏற்பட்டிருக்கிறதா, கணவனுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கிறதா, இவருடைய முயற்சியின் மூலம் அவர்களை ஒன்று சேர்க்க இவர் முயற்சி செய்வாள். அது மாத்திரமல்ல, கணவனுக்கு வேறு மனைவிகள் இருந்தார்களா என்று சொன்னால் உதாரணத்திற்காக அவர்களோடு சண்டை சச்சரவுகளை மூட்டிவிட மாட்டாள். ஒரு நல்ல மனைவி தனக்குரிய உரிமையை பெற்றுக் கொள்வாள். அதே நேரத்திலே மற்றவர்களுடைய உரிமையை பறிக்க மாட்டாள் என்பதை ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கணவன் நீளமான முறையில் நடக்கின்ற பொழுது அதை பொருந்தி அவனுக்கு ஒத்துழைப்பாக இருப்பதுதான் ஒரு மனைவியுடைய கடமை என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே ஒரு நல்ல மனைவி நல்ல குணமுடையவர்களாக, நல்ல பண்புகளுடையவர்களாக இருப்பார்கள். எனவே ஒரு தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி, அவர்களை பற்றி சொல்லி, இவர்களை பற்றி சொல்லி, அவர்களுடைய தந்தையை பற்றி, அவர்களுடைய தாயை பற்றி அவர்களிடத்திலே போட்டு கொடுத்து சண்டையை மூட்டக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அதே போன்று தன்னுடைய தாய் தந்தையருக்கு ஒரு கணவன் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய தாய் தந்தை வேறு, தன்னுடைய மனைவி வேறு. அவர்களுக்கு செலுத்தும் அன்பு அல்ல இவருக்கு செலுத்துகின்ற அன்பு. தாய் தந்தைக்கு செலுத்துகின்ற அன்பு வேறு,
மனைவிக்கு செலுத்துகின்ற அன்பு வேறு. இது இரண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. யார் சிறந்தவர்களாக என்று எடுத்தால் தாய் தான் சிறந்தவர்கள், அதிலே கேள்வி கிடையாது. ஆனால் அன்பு என்று வருகின்ற பொழுது தாய் தந்தையருக்கு செலுத்துகின்ற அன்பு அது கடமை, அது வேறு விதமான அன்பு. அதே போன்று மனைவிக்கு செலுத்துகின்ற அன்பு அது காதல், அது வேறு விதமான அன்பு என்பதை உள்ளத்திலே புரிய நாம் பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, மாமியார் மருமகள் மத்தியிலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, அல்லது குடும்பத்திலே பிரச்சனை வருகின்ற பொழுது, ஒரு கணவன் நடுநிலைமையாக இருந்து ஹிக்மத்தான முறையிலே இவனுடைய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து இரண்டாக உடைத்து விடாமல், இவன் நன்றாக யோசித்து நிதானமாக யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். எல்லோரையும் ஒற்றுமையாக வைக்கின்ற ஒற்றுமையான வாழ்க்கையை கொண்டு போவதற்குரிய ஒரு முடிவை எடுக்கின்ற பொறுப்பு அந்த கணவனிடத்திலே இருக்கிறது என்பதை நாம் ஆண்மகர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மறந்துவிடக் கூடாது. எனவே நம்மளுடைய பொறுப்பு மிகவும் பெரிதானது. ஒரு வீட்டை நிர்வகிப்பது என்பது சிறு விடயம் அல்ல. அதை நம்முடைய உள்ளத்திலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுக்கு பொருத்தமான அடியார்களாக ஆக்குவானாக. நாளை கியாமத் நாளையிலே நபிமார்களோடும் சுகதாக்களோடும் சாலிஹீன்களோடும் நம்முடைய சாலிஹான மனைவிகளோடும் உண்டாக இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.